இந்த புறா தன்னோட உணவுக்காக மட்டும்தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா பெரியவங்க ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அது என்னன்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் நம்மளோட பேர் எழுதியிருக்கோம். நம்மளோட பேர் எழுதின உணவு தான் நம்ம சாப்பிட்ற டைமுக்கு நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த புறா தன்னோட உணவுக்காக இங்கே வந்து வெயிட் பண்ணுது. ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். என்னென்னா, அது தன்னோட உணவுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுது. ஆனாலும் தெரியாதவங்கள பார்க்கும்போது கண்டிப்பாக அதுக்கு பயம் இருக்கும். நம்மளை துன்புறுத்திடுவாங்களோ இல்லை பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு அது கண்டிப்பாக பயம் இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் புதுசாக ஒரு தேர்ட் பர்சன் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள யாருமே நம்பக்கூடாது. ஒருவேளை அவங்க நல்லா பேசுகிறாங்க, பழகுறாங்க, சிரிக்கிறாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக அவங்கள நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய பிரச்சனையை வந்துட்டு க்ரியேட் பண்ணும். புதுசாக யார் வந்தாலும் தெரியாதவங்கக்கிட்ட பழகும்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து தான் பழகணும். ஏன்னா அவங்களோட நோக்கம் எதுக்காக நம்மக்கிட்ட பழகுறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற டைமில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பழகணும். அப்படி கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துட்டு இல்லாமல் இருக்கும்.